வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா லாட்ரிக்கான ஏபிசி போர்ட் கணிப்புகளை ரொம்ப துல்லியமாக பார்க்க போகிறோம். நேற்று நம்ம கணிப்பில் வந்த எண்கள் இன்றைக்கி எப்படி மாற வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த எண்கள் ரிப்பீட் ஆகலாம் அப்படிங்கிற முழு கணக்கீடும் இதோ உங்களுக்காக. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்கள் அதிர்ஷ்ட எண்களை தேர்வு செய்யுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் வர எல்லாமே ஒரு கணிப்பு மட்டும்தான். இது வெறும் பொழுதுபோக்கு மற்றும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான கேரளா லாட்டரியோட குழுக்கள் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி DL57. ஸோ இதுதான் கேரளா லாட்டரியோட குழுக்கள் நேம். ஸோ நம்ம வீடியோவை தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நம்மளோட சேனலில் வந்துட்டு கேரளா லாட்டரியோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ வாங்க ஏபிசி கெஸ்ஸிங் நம்பர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ சிங்கிள் போர்டுக்கான ஏபிசிக்கான நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 9 3 1 6 4. ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கான ஏபிசி சிங்கிள் போர்டோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்லாம் வந்துட்டு உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சிங்கிள் போர்டு நம்பர்ஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பவர் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கான பவர் நம்பர்ஸ் வந்துட்டு ஒரு 3 நம்பர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். 6 9 5 4 3 9 5 3 7. ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கான நம்மளோட பவர் நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம லக்கி நம்பராகவும் சொல்லுவோம். ஸோ ரேண்டமாக வந்துட்டு ப்ளே பண்ணுறவங்க தென் கெஸ்ஸிங் வேண்டாம் அப்படின்றவங்க வந்துட்டு இந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம பவர் நம்பர்ஸ்னு இந்த 3 நம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட கெஸ்ஸிங்கில் வந்துட்டு ஒரு 50% வந்துட்டு பவர் நம்பர்ஸ் வந்துட்டு ப்ளே ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த நம்பரை வந்துட்டு பார்த்துக்கோங்க. கெஸ்ஸிங்கில் கண்டிப்பாக உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரீசெண்டாக இப்போ பார்த்துட்ருக்கோம் பாக்ஸ் நம்பர்ஸ். ஸோ அந்த பாக்ஸ் நம்பர்ஸ் அதையும் பார்த்துடலாம். கெஸ்ஸிங் நம்பர்ஸ் 7 5 8. ஸோ நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 758 பாக்ஸ் நம்பரில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதை எப்படி ப்ளே பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ 758 எடுத்துக்கிறோம். இதை சஃபில் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 875 வரும். தென் 578 758 857 587. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 1 2 3 4 6 நம்பர்ஸ் கிடைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா. ஸோ இதுதான் வந்துட்டு பாக்ஸ் டைப்பு. ஸோ பாக்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆல் போர்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஆல் போர்ட் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ஆல் போர்ட் நம்பர்ஸ் வந்துட்டு ஒரு 50% வந்துட்டு கேமில் ப்ளே ஆகுது. ஸோ இந்த நம்பரையும் பார்த்துக்கோங்க. உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ நம்ம பவர் நம்பர்ஸும் பார்த்தாச்சு, தென் பாக்ஸ் நம்பர்ஸ் பார்த்தாச்சு, தென் ஆல் போர்ட் நம்பர்ஸும் பார்த்தாச்சு. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏபிஏசி பிசிக்கான நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஏபிஏசி பிசிக்கான நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 2 7 5 9 2 3 5 6 2 5 6 2 5 8 6. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், 66. ஸோ
அதை நோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் வந்துட்டு 76 ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கான ஏபிஏசி பிசிக்கான போர்டு நம்பர்ஸ். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்படி ப்ளே பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ரிசல்ட் வந்து எடுத்துக்கோங்க. நேற்றோட ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 126. சரிங்களா? அதை வந்துட்டு உங்களுக்கு இந்த டபுள் டிஜிட் போர்டில் எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து 26 எடுத்துக்கோங்க. இதை 26ஆகவும் போடலாம், தென் 62ஆகவும் போடலாம். ஏபிசியில் இப்படி தான் வந்துட்டு 2 டபுள் போர்டு நம்பர்ஸ் வந்துட்டு ப்ளே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நமக்கான இன்றைக்கான கணிப்பு, ஏபிஏசி பிசிக்கான கணிப்பு நம்பர்ஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு முக்கியமான நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஏபி மிக்சிங் 3 டிஜிட் நம்பர். ஸோ இதுதான் வந்துட்டு 100% வந்துட்டு கேரளா லாட்ரியோட முக்கியமான ரோல் பண்ண போகுது 3 டிஜிட் நம்பர். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ வாங்க ஒவ்வொரு நம்பராக பார்க்கலாம். 612 475 492 835 262 456 525 465 186. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 766. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான் கார்னர் நம்பர் வந்துட்டு முக்கியமாக ரோல் பண்ணும். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. உள்ளே இருக்க நம்பர்ஸையும் பார்த்துக்கோங்க. ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். ஸோ நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இதுதான். உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த 3 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கெஸ்ஸிங் எல்லாமே வந்துட்டு கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். 50% வந்துட்டு 50 to 100% வந்துட்டு நம்ம கணிப்பு வந்துட்டு ரிசல்ட்டு மேட்ச் ஆகுது. ஸோ கேரளா லாட்டரியில் வந்துட்டு ரிசல்ட்டு கிட்ட நெருங்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த வந்து நம்ம சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா கேஎல் லாட்ரி டிப்ஸ் டெய்லி. யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வரும். இதுதான் நம்மளோட சேனல். நம்மளோட சேனலை வந்துட்டு 80% பீப்புள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களோட கெஸ்ஸிங் நம்பர்ஸை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பேசலாம். நன்றி, வணக்கம்.